நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 2016 நடந்த மிகவும் கொடூரமான பயங்கரமான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போறது இல்ல. 2014 பதிலளிக்க முடியாத கேள்விகள், 2016 நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வித்தியாசமா ஒரு காமெடியா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எப்படி பார்க்க போறோம்? காமெடியா பார்க்க போறோம். சொல்லு, காமெடியா பார்க்க போறோம். காமெடியா பார்க்க போறோமா? மனசுல பதிவு வச்சுட்டேன். காமெடியா தான் பார்க்க போறோம். காமெடியா பார்க்க போறோம். காமெடியா பார்க்க போறோம். காமெடியா. ஏப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா காமெடியா பார்ப்பாங்களா? காமெடி தான் பார்த்தாகணும். ரைட். காமெடி. சின்ன பெரியமாகிய நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். இது சின்ன பெரியமாவா? ஆமா. நான் நக்கல் பண்றியா? என்ன நக்கல்? அவன் எல்லா ஃபீலிங்ல இருக்காங்க. என்ன சின்ன பெரியமா பெரிய பெரியமா நக்கல் பண்ணிக்கிறீங்க? ஏய், எங்க பெரியமா கூட நான் இருந்துக்கண்டா. பெரியமா கூட இருந்தா நீ பெரியமா ஆகிறியா? ஏன் அதான் சின்ன பெரியமா ஆயிட்டல்ல? எப்படி ஆக முடியும்? நீ ஆம்பளை பையன், நீ எப்படி ஆக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பெரியம்மா கூட நான் இருந்திருக்கேன். பெரியம்மா சைடு எல்லா வேலையும் நான் கூட இருந்திருக்கேன். எல்லா வேலையும் எனக்கு தெரியும். எனக்கும் பங்கு இருக்கு. உனக்கு பெரியம்மா சைடு எல்லா வேலையும் தெரியுமா? எல்லா வேலையும் தெரியுமா? அப்ப சைன் போட தெரியுமா உங்கள மாதிரி? அதான் ஹாஸ்பிடல்ல போட்டேன். பாக்கல நீங்க? ஹாஸ்பிடல்ல போட்டியா? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருந்துச்சு. மக்களே பாத்துக்கங்க. பாத்துக்கங்க. நான் பேசி பாத்துருக்கீங்களா? அது என் வாய்ஸ்ல டப்பிங் நான் போட்டுருவேன். எப்படி நான் பேசி யார் மக்களை கேட்டதே இல்லல்ல. உங்களை திருத்த முடியாது. உங்களை திருத்த முடியாது. சின்ன பெரியமாகிய நானாக பதவி ஏற்கவில்லை. என் ஃபேமிலி எல்லாரும் சொன்னாங்க, அதனால எடுத்துக்கிறேன். நான் வந்து மக்களின் வற்புறுத்தலுக்கு இறங்க. மக்கள் வற்புறுத்தலா தப்பு இல்லையா? ஓகே, மக்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். குடும்பத்தின் வற்புறுத்தலுக்கு இணங்க, மிகுந்த சிந்தனைக்கு இணங்க, ஆழ்ந்த அனதாமுடன் இந்த பதவியை நான் பதவி ஏற்கிறேன். சின்ன பெரியம்மா. ஏப்பா இப்ப நான் பேசுனது ஏத்துப்பாங்களா? நீ பேசுனா ஏத்துக்குவாங்களா என்ன தெரியல. எனக்கு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற ஆள் இல்ல. ஆமாப்பா, பெரியமா இருந்த வரையும் ஏதோ பண்ணுச்சு. நீ உன்னை ஏத்துக்குவாங்க. எப்படி சொல்ற? எப்பேற்பட்ட ஊர் இது? இவன் என்ன நீ என்ன பேசு? அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. என்ன ஏத்துக்குவீங்க தானே? அப்ப நானும் இந்த மாதிரி சொல்லட்டுமா? பஞ்ச் டைலாக் பேசணுமே. ஏதாவது பஞ்ச் டைலாக். பெரியம்மாவால் நான், பெரியம்மாவுக்காக நான். நல்லா இருக்கு. பெரியம்மா மாதிரியே நான். பெரியம்மாவுக்காக நான், பெரியம்மா மாதிரியே நான். சின்ன பெரியம்மாவுக்கு சின்ன பெரியம்மா நீங்க. சின்ன பெரியம்மா பார்ட் 2. எப்பா பெருமாள் எப்படி பாருங்க? நல்லா இருக்கியா? பாத்ரூம் அழைச்சு போனேன். பாத்து என்னப்பா இப்பெல்லாம் பாப்பா சில்லறை அடிக்காம அங்கிட்டு அழைச்சா இருக்கு. நான் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். லூஸ் மாதிரி பேசிக்கிறீங்க. நீங்க சில்லறையே கிடைக்க மாட்டேங்குது. எப்ப ஒயின் ஷாப்ல கிடைக்குதாப்பா? போய் வாங்க வேண்டியதானே. நேத்து தான்ப்பா கேக்குறாங்க. ஒயின் ஷாப்ல சில்லறை வாங்கிட்டு போனேன். பின்னாடி பாத்துட்டா போட்டு பின்னு பண்ணிட்டாப்பா. வீங்கிட்டு டிமானிட்டைசேஷன்லாம் அவ்வளவு நல்லது யாது அப்படின்னா? டிமானிட்டைசேஷன் தெரியாது? இது தெரியாதா? தெரியாது. இப்ப இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் வந்து இப்ப செல்லாத நினைச்சாங்க. ஆமா, அருமையான திட்டம் வச்சப்பாது. அருமையான திட்டம். அதுதான் டிமானிட்டைசேஷன். அருமையான திட்டம்ப்பா. இன்னும் 30 நாள்ல வந்து அமெரிக்கா கீழ இந்தியா வரப்போதான். அமெரிக்கா கீழ வரப்போதான்ப்பா. அமெரிக்கா? ஆமாயா, உலக நாடுல நம்ம நாட்டுல பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, பாக்கத்தானே செய்யும். அதான் 1000 ஒடிச்சதுக்கு அப்புறம் கருப்பணத்தை எவ்வளவு புடிச்சிருக்காங்க. எவ்வளவு கருப்பணத்தை புடிச்சாச்சு, எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. பதுக்கணும் இல்லப்பா. நாடு நல்லா இருக்குப்பா. இப்ப நல்லா இருக்கு. ஆமாயா, நீ பார்த்த? ஆமாய்யா. தெருவுல எல்லாம் யாரும் பிச்சை எடுக்கிற இல்ல. பிச்சை இருப்பான். இது பேர் என்ன? எல்லா பேர்லயும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, ஈக்குவலா இருக்கு. பிச்சைக்காரங்களுக்கு பிச்சைக்காரன், பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். அதான்ப்பா ஒரே சமுதாயம் சொன்னாங்கல்ல, அதான் ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிச்சைக்காரன். நல்லா இருக்குப்பா. சரி, அப்புறம் இன்னும் நல்லா கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வரப்ப அப்படி பின்னாடி பில்டிங் எல்லாம் வந்து தெரியுமா? ஆமா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் திட்டமா வரப்போகுது. அந்த மாதிரிலாம் வரப்போகுது. வரிசை 10 திட்டம் 15 வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா. அமெரிக்கா கண்ண ஸ்பெல்லிங் அமெரிக்கா. எனக்கு தெரியும்பா. அதை விடுப்பா. இன்னொரு திட்டத்துக்கு கேளு. அடுத்து வந்து 17 குடிநீராக்கும் திட்டம்னு வச்சிருக்காராம். ஒண்ணு 17 குடிநீராக்கும் திட்டம். ஆமா, அந்த மாதிரி பல திட்டங்கள் கருப்பு வச்சிருந்த திட்டமாச்சே. அது சொல்றேன்னா சரி ரைட் விடுப்பா. அந்த மாதிரி பல திட்டம் புதுசா ஏதாவது சொல்லு, வேற ஏதாவது சொல்லு. இல்லைன்னா செருப்பை கழட்டிட்டு அடிப்பப்பா. எலெக்ஷன் கேம்பெயின் போற மாதிரி இருக்கு இது கேக்குறதுக்கே. ஏப்பா என்னப்பா அவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காருப்பா. அது பல திட்டம் வச்சிருக்காருப்பா. பல திட்டம் வச்சிருக்காருப்பா. அவரு பல திட்டம்னா பல திட்டங்களுப்பா. நாட்டை வந்து மீட் எடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 5 லட்சம் போறாராம். ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 5 லட்சமா? என் குடும்பத்துல பாத்துக்கு 20 லட்சம் ரூபாய். எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு 2 பிள்ளை. லூஸ் மாதிரி பேசுறானா? 5 லட்சம் ரூபாய் போடுவாங்க. அது தெரியாது. போடணும் இருப்பா. என்னங்க மார்ச் மாசம் போறாராம். என்னங்க வெறிநாய் கிடைச்ச மாதிரி பேசுறான்? எப்படி 5 லட்சம் ரூபாய் போட முடியும்? அதுதான் உலகமே இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா தலைவர் செஞ்சிருவாப்ல. யார் உங்க தலைவர்? அவர்தான் மேல இருக்காருல. நார்த்துல
கோடி தலைவர் அவங்க கோடி தலைவர் நான் அந்த வர்றாரு போ அவரு அவரு 3Dப்பா 3D பிரச்சாரம் கேள்விப்பட்டியா நீ அந்த மாதிரி வந்திருக்காப்ல டிவில ஆமா இப்ப திருப்பி பேசிட்டு இருப்பா திருப்பி அடிக்க விடாத பாரு என்னடா அது 2000 நோட்டு செல்லாதுங்கிறாரு ஆமாப்பா என்னப்பா அது இப்பதானே அதை மாத்தி வச்சோம் ஏப்பா இவருக்கு எதுவும் மரகலன்றுச்சா நான் முதல்ல போயிட்டு என் பொண்டாட்டி ஒளி வச்சிருந்தேன்ப்பா எதே பொண்டாட்டி ஒளி வச்சு ஆமா கல்யாண சிலிண்டர் என்ன பண்றது நானு என் பொண்டாட்டி காப்பாத்தணும்ல தன்மனா எங்க இருக்க அடே